செண்டு இந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மாந்தோப்பு ட்ரெயினுங்கிறாங்க ஓகேங்களா. கரண்ட்டு சுத்தமாக இல்லைங்க, போர் கணக்கு போட்டு கொடுத்துட்டேன். ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸ் பல்ப் இருக்குது ஓகேங்களா. நான் வந்து தெரிஞ்சிருந்து எட்டுன்னு வந்து இப்போ கரண்ட்டே இல்லைன்னா ரொம்ப இருட்டில் தான் சுத்தமாக கரண்ட் இல்லை ஓகேங்களா. வெளிச்சு இந்த மாதிரி ஒரு விளக்கு தான் வச்சுருக்குறாங்க, விளக்கு அந்த தாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு இங்கே தான் இருந்தாங்க ஓகேங்களா. நான் போய் வெளியில் போய்ட்டு இங்கே தான் இருந்தாங்க. பாட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன சோலார் லைட்டு கொடுத்து அனுப்புவோம், இது போட்டுக்க சொல்லி ஓகேங்களா. இல்லைன்னா வந்து எட்டுன்னு வந்து போட்டுக்கோங்க, ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கட்டும். நிறைய பேர் கரண்ட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதில் இந்த பாட்டி ஒன்று ஓகேவா. பாட்டியே போயிட்டு சோலார் லைட் எட்டுன்னு வந்து கொடுக்குறான் பதமா, லைட் எரியுற மாதிரி எட்டுன்னு வந்து தர்றான் பதமா. நைட்டுக்கு போ அப்பதமா எட்டுன்னு வந்து தர்றேன் உனக்கு. லைட்டு தான் இப்ப எரியாது, நாளைக்கு நாளான்னைக்கு எரிய விட சொல்றான், போட்டு கொடுக்குறான். அதெல்லாம் இல்ல, போ நான் அனுப்பிச்சு விடுறான், போட்டுக்காங்க. இந்த வாசப்புல இறக்குறவன விழுந்துதான் காலை ஒடிஞ்சு போய் நடக்க முடியாம இருக்கிறப்பா. சரி சரி, காலை ஒடிஞ்சு வச்சு நடக்க முடியல. எல்லாம் போறவதான் ஒரு நாள் இருக்கிற வரையும் இருக்கலாம். நான் உங்களுக்கு என்ன நான் தெரிஞ்சிச்சுன்னா லைட் எட்டுன்னு வந்துப்பா அங்கே அவர்கிட்ட அனுப்பிச்சு போட்டு கொடுக்க சொல்றேன் உனக்கு. தண்ணி அங்க இருந்து எப்படிப்பா வரும்? வரும் பைப்பு போட்டுக்கா, இல்லைன்னா எதுனா ஒன்று பண்ணிக்காங்க. இங்க பைப்பு போடணுமா? இங்க வந்துச்சுன்னா பைப் போட்டுக்கா. பைப்புக்கு வரும் போடணும். போடணும், போட்டா வரும். போட்டாச்சா? இன்னும் போடல, அங்க மட்டும் தான் போட்டுக்குது, அப்பதான் போட்டுக்காங்க. போடணும், கொலை பறிக்கணும், பறிச்சா இங்க தண்ணி வரும். வரும். சரி சாமி, நீங்க நல்லா இருக்கானே. அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் இல்ல, நான் எங்க நல்லா இருக்கிறது. என் பிள்ளைய கஷ்டப்பட்டு நீங்க நல்லா இருக்கானே சாமி. சரி சரிம்மா, நாம் இருக்கிற வரையும் எல்லாரும் நல்லா இருக்கிறவங்க தான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொடுத்து அனுப்போம், கண்டிப்பாக கொடுத்து அனுப்புவோம், அவங்க போட்டுக்கிட்டோம் ஓகேங்களா. அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன். நான் உங்களுக்கு ஜெய் மதேஷ். பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தன்மினிலின் சொல்லாட்டக்கோடு இருந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தன்மினிலின் வணக்கம். இந்த பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேனல் போடணும் ஓகேங்களா. 3 ஹெச்பிக்கு 4 பேனல் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி தான் இருக்காங்க ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு சும்மா நார்மல் யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே 10 அடியிலே தண்ணி இருக்குது. நத்தம் ஓகேங்களா, திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துக்கு தான் வந்துக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி முதன்முறை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வெர்சல் பம்ப் நம்பர் 1 பம்ப் ஓகேங்களா. ஏசி பம்போட பெஸ்ட்டாக இருக்கா. பிஎம்எஸ் ஓகேங்களா, பர்மனன்ட் மேக்னட் சிமிக்ராம் மோட்டார் ஓகேங்களா. அது வந்து இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 7 மணி 6:45 தான் ஆகுது காலையில். வெயில் நல்லா வந்ததுனால இப்போயே ஒர்க் ஆகுது ஓகேங்களா. இது வெர்சல் பம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முதன்முறை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சாச்சு. இது 54 சைக்கிள் தான் ஓடுது. பாட்டிக்கு தான் ஓகேங்களா, இந்த பாட்டிக்கு தான் போட்டு கொடுங்க ஓகேங்களா. ரொம்ப சந்தோஷப்படுங்க. அம்மா மோட்ரு ஓடுதுமா, மோட்ரு ஓடுது, மோட்ரு தண்ணி ஓடுது. தண்ணி போடுறதுக்கா? போடுது, ஓடுது. ஒரு போட்டாச்சு, கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஓகேங்களா. பேனல் மேலே போட்டுக்கிறோம் பாருங்க. ஏடா அப்படி தன்ற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமே வந்து பார்த்தீங்கன்னா 6:45 தான் ஆகுது. பாருங்கள், லைட்டாக வெளிச்சம் நல்லா வரதுனால தண்ணி வருது சூப்பராக. இது வந்து 7வது பம்பு, அண்ணாவுக்கு தான் ஃபிட் பண்ணி கொடுத்தேன். அப்போ ஓகேவாப்பா, எலுமிச்சங்க அறுத்து போட்டிருக்கேன். 7 மணிக்கு வரும் சந்தோஷமா தண்ணி. வெயிலில் இப்போ வந்து 6 பேனல் போடணும், 3 பேனலில். இப்போ வந்து வெயில் இருந்தால் தான் ஃபுல் தண்ணி வரும். 8 மணிக்கு தான் ஆன் பண்ணணும். வெயில் ஃபுல்லாக வரதுனால இப்போ ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாங்க மேலே இருக்கிறதுனால. எல்லாம் மாட்டி செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தேன். அண்ணா தான் 1 மாதம் ஆயிடுச்சு ஃபோன் பண்ணி ரிஸ்க் எடுத்து. பாருங்க, தண்ணி இன்னும் லேட் ஆகும். இப்போ தான் 7 மணி ஆகுது, 7 மணிலேயே தண்ணி வருது பாருங்க. என்ன பேசுங்கண்ணா, எதுனா ரொம்ப நன்றிண்ணே செஞ்சு கொடுத்ததுக்கு.
சரி சரி. அதுக்கு இல்லைண்ணா இப்போ எத்தனை பேனல் போட்டுக்கிறீங்க, எத்தனை பேனல் போட வேணும்? 4 பேனல் போட்டிருக்கோம்ண்ணே. எத்தனை பேனல் போட சொன்னேன் நான்? நீங்கள் வந்து 6 பேனல் போட சொன்னீங்க. 6 to 8 போடலாம். 8 போட சொன்னீங்க. இதுக்கு வந்து 6 பேனலே போட்டுக்கிறேங்க. இப்போ எவ்வளோ டைம் ஆகுது? இப்போ மணி 7 மணி ஆகுது. 7 மணி, காலையில் 7 மணி. காலையில் 7 மணி. ஓகே ஓகே. 4 பேனல்லே இப்போ ஓடுறது சந்தோஷம். நல்லா இருக்குண்ணே. சோலாரில் சோலார் நல்லா இருக்கு. இப்போ என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க இதை? இப்போ மாமரத்துக்கு யூஸ் பண்ணுறோம். மாமரத்தை யூஸ் பண்ணுறாங்களா? சரிண்ணா. உங்களுக்கு சந்தோஷங்களா இல்லை? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. 6 பேனல்ல இவ்வளோ நேரத்துக்கு தண்ணி வருதுன்னா நம்மளுக்கு சந்தோஷம். இது வந்து 7வது பம்பு, வெர்சல் கம்பெனி. ஓகேவாண்ணா? சரிண்ணா. நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் போர் இறக்கிட்டேங்க. நாங்களே நைட்டில் இறக்கிட்டு இப்போ காலையில் 7 மணி தான் ஆகுது. ஆமாம். அதனால் வந்து இப்போயே போட்டு பார்த்துருங்க, டெஸ்டிங் பண்ணி ஓடினிக்குது பாருங்கள். வெர்சல் பம்ப் பிஎல்டிசி பம்ப். ஓகேங்களா? பர்மனெண்ட் மேக்னெட் பம்ப்பு. ஓகேங்களா? பிஎல்டிசின்றது வேறு, பிஎம்எஸ்எம். ஓகேங்களா? பர்மனெண்ட் மேக்னெட் சினிக்ரான் மோட்டார்ன்றவாங்க. ஓகேங்களா? அந்த மெத்தீரியல் ஓடுது. ஏசி மோட்டரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் வந்து ஒரு 30% அதிகமாகும். ஏசி மோட்டர் இப்போ ஓடி நிற்காது. ஓகேங்களா? இவ்வளோ நேரத்துக்கு 7 மணிக்கு போட்டிங்கன்னா மோட்டர் ஓடி நிற்காது. அதுவும் எவ்வளோ 6 பேனல் போடுறது, நாங்கள் போட்டுனுக்கிறது 4 பேனலில். அவங்க நார்மல் யூஸ்க்கு போட்டுனுக்கிறாங்க. ஒரு எவ்வளோ அடி இறக்கினுக்கிறீங்க? 250 அடிக்கு மேலே. 250 அடிக்கு மேலே, 300 அடி இறக்கினுக்கிறேன். இப்போ வந்து 300 அடி. ஆனால் வந்து அந்த மோட்டர் வந்து 600 அடி வரைக்கும் ஓடும். நம்ம வந்து மேலாடி இறக்கி ஒரு 4 பேனலில் போட்டுங்குது. ஓகேங்களா? இந்த அண்ணன் பார்த்தா போய் ஊற்றிட்டு. அப்போ உங்களுக்கு சந்தோஷமா? தண்ணி அதாவது கரண்ட்டில் இல்லை, சோலாரில் ஓடுது. 7 மணில இப்போ ஒர்க் ஆகாது. இப்போ போடலாமா சோலார்? நிறைய பேர் போடலாமா இந்த மாதிரி போட்டால்? 7 மணிக்கு தண்ணி வருது, வெயில் ஏறினா நல்லா தண்ணி வரும். ஆமாம், 7 மணி தண்ணி வராது எல்லா மோட்டரும். இந்த மோட்டர் தண்ணி வருது, நம்மளுக்கு தான் சந்தோஷம். நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்கண்ணே. ஓகேண்ணா ஓகேண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ஓகேண்ணா சாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நத்தத்துலேருந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டரு கோமனாம்பட்டி. ஓகேங்களா? அந்த இடத்துல தான் போட்டுக்கிறேன். வந்து பார்க்குறதுனா பாருங்கள். ஓகேங்களா? வெயில் ஏற தண்ணி இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? குடிக்கிறதுக்கு நார்மல் யூஸுக்கு இந்த விவசாயம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது பரவாயில்ல. யாருன்னா வந்து பார்க்கணுன்னு நினச்சா பைபாஸ்லேருந்து ஒரு 3 கூட வராது. ஓகேங்களா? 500 மீட்டர். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையிலே பாருங்கள் சூப்பராக தண்ணி இருக்குது. பிஎல்டிசி எப்படி பெஸ்ட்டான ஒரு 7வது பம்பு ஃபிட்டிங் வந்து வெர்சல் பம்பில் 7வது பம்பு. எனக்கு எது சந்தோஷமாக இருக்குதா, அது கரெக்டாக ஓடுதுன்னு நினைக்கிறேன், அதே மட்டும் தான் போடுவேன். இது வந்து 2 இயர் வாரண்ட்டி கொடுக்குறேன். நான் 1 வருஷம் சேர்த்து கொடுக்குறேன். ஓகேங்களா? 3 வருஷம் வாரண்ட்டி. அதில் அது வந்து நம்மளுக்கு தேவை காசு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 5 வருஷம் கூட வாரண்ட்டி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் நான் இது எடுத்து செய்கிறேன். பிஎல்டிசியில் வந்து பர்மனெண்ட் மேக்னெட் இருந்ததுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. காயில் நாம்ளே கட்டிக்கலாம். எதுனா பிரச்சனை இருந்தால் கூட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எதனா ஒரு ப்ராப்ளம் ஆகும்னா உப்பு தண்ணி இல்லை இந்த பக்கலாம். அதனால் வந்து அது பாட்டு ஓடினு கிடக்கு மோட்ரு. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் நான் வந்து சால்வ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஒரு ரிஸ்க் எடுத்து அண்ணா போட்டேன். அப்படி ரிஸ்க் எடுத்து 3 மாதம் ரிஸ்க் எடுத்துருக்கான். அதனால் ரிஸ்க் எடுத்து போட்டாங்க. இது வந்து 7வது பம்புனால எனக்கும் சந்தோஷம். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணி நானே ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் எல்லாமே. வெர்சல் பம்பு வந்து நேற்றுலாம் ஃபுல்லாக ஓரியாடினால இன்றைக்கி வந்து நானே ப்ரோக்ராம் பண்ணிட்டு அது ஃபுல்லாக எடுத்து போட்டேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன். நான் உங்களுக்கு ஜெய்மாதேஷ் பாய். ஃபுல்லாக தண்ணி வர இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு காட்டுறேன். இப்போ 1:30 டைமு 7 மணி. ஓகேங்களா? என்னடா இவ்வளோ தண்ணி வருதுன்னு இது கமெண்ட் பண்ணாதீங்க. 7 மணிக்கு. ஓகேங்களா? இன்னும் ஃபோர்ஸ் அதிகமாக வரும். ஓகேங்களா? நல்லா பர்ஃபார்மன்ஸும் 9 மணிக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் ஆகும். 7 மணிக்கு வர்றது எனக்கு சந்தோஷம், எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும். ஓகேங்களா? கரண்ட்டில் போட்டால் நீங்கள் எவ்வளோ நேரம் போட்டுக்கலாம். நார்மலாக கிராமத்தில் ஏழைங்களுக்கு இதுதான் யூஸ். ஓகேங்களா? தண்ணி குடிக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் யூஸுக்கு 7 மணிக்கு ஓடுனா சக்ஸஸ் தான். இதில் இருக்குது பாருங்கள். மோட்டார் வோல்டேஜ் 150, வோல்டேஜ் ரேஞ்சு 70 150, 3000 வாட்ஸு, டிஸ்சார்ஜ் 300 mm, 1.5 inch டெலிவரி சைஸ் 40, 1 inch, ஸ்டேஜ் 20, 20x30 கணக்கு போட்டுக்காங்க, இல்லை 20x20 போட்டுக்காங்க. ஓகேங்களா? 3 HP. மாடல் நம்பரில் இருக்கும் பாருங்கள். V4 SO ஆயில் கூலிங். ட்ரான்ஸ்போர்ட் முடிச்சாச்சு. ஓகேங்களா?
நத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சாச்சு. 3 இன்ச் டெலிவரி, அதாவது 3 ஹெச்பி ஓகேங்களா. 1.5 இன்ச் டெலிவரி போட்டு ஒரு 20 ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 அடி தான் இறக்கி நிற்குது. ஃபியூச்சரில் அதிகமாக அடிக்கலாம். 4 பேனல் போட்டு கொடுக்குது. நார்மல் யூஸு காசு இல்லைன்றதுனால ஓகேங்களா. அடிச்சடியில் செஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு செய்யும்போது நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால். மாங்காய் மரம் ஃபுல்லாகவே மாங்காய் மரம் இருக்குது. பாய்.